இந்த விஷயம் நம்ம வீட்டில் நிறைய தடவை நடந்திருக்கும். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். சில டைம் நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் குழந்தைங்க வரும்போது ஒன்று நம்ம டக்குன்னு அந்த இடத்துல அந்த கோவத்தை விட்டுட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி மாறுவோம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீ அந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோவத்தை வச்சுருப்போம். இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம பண்ணக்கூடாது. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க நம்ம ஆர்கியூ பண்ணுறதையோ இல்லை கான்ஃப்ளிக்டில் இருக்கிறத பார்க்கும்போது அவங்க அதை விட்னஸ் பண்ணட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் அன் அப்சல்யூட் மெத். நம்ம அதை பண்ணவே கூடாது. ஏன் நம்ம குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது பரவாயில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரியாலிட்டி புரியணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், அண்ட் அந்த கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வும் ஆகுங்கிறது தான் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம காமிக்க வேண்டிய விஷயம். ஸோ சண்டையை மறைக்கிறதுக்கு பதிலாக அந்த சண்டைக்கு அப்புறம் எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆனீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குழந்தைங்க பார்க்கணும். அதுதான் ஒரு சண்டையோட முக்கியமான ஆஸ்பெக்ட். அண்ட் இதனால பசங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. முதல் விஷயம், ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா எப்பயுமே எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது மட்டும் கிடையாது, அக்ரி பண்ணுறது மட்டும் கிடையாது. அதில் கான்ஃப்ளிக்ஸும் வரும் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அண்ட் செகண்ட்,